ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு யுவன் மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஃபஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே வரும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 1.1ல் செகண்ட் கொஸ்டினில் மொத்தம் 3 சப்டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸு 2x2 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம மேட்ரிக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம், ஏ. ஏ இஸ் -2 4 1 -3. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா அப்படின்னா, ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபஸ்ட்டு இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற கிவன் மேட்ரிக்ஸை நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்மெட்டில் எழுதிக்கலாம். -2 4 and 1 -3. 2x2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மெட் சொல்லி கொடுத்தேன்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு டயகனலை ஃபஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டயகனல். -2 இன்ட்டு -3 2 3s are 6 -1 4 is 4. ஃபஸ்ட்டு டயகனலை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் அப்ளை பண்ணிவிட்டு செகண்ட் டயகனலை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இதை மறந்துடாதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணோம்னா 6 - 4 6லேருந்து 4 சப்ட்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும்? 2. அப்போ நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் ஏ அப்படிங்கிறது எப்போவுமே நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ கிடைக்கும், ஒரு ஸ்கேலார் வேல்யூ என்னங்கிறது கிடைக்கும். இந்த மேட்ரிக்ஸுக்கு நம்மளுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. கிவன் மேட்ரிக்ஸ் ஏங்கிற மேட்ரிக்ஸுக்கு நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஏ இன்வர்ஸ் என்னங்கிறது கிடச்சிரும். அப்போ அட்ஜாயிண்ட் ஏ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஷார்ட் ஃபார்ம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஏங்கிற மேட்ரிக்ஸில் லீடிங் டயகனல் எது அப்படின்னு பாருங்கள். லீடிங் டயகனல் அப்படின்னா ஃபஸ்ட்டு டயகனலுக்கு தான் நம்ம லீடிங் டயகனல் அப்படின்னு நேம் கொடுப்போம். -2ம் -3யும் தான் லீடிங் டயகனல். செகண்ட் டயகனல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 and 4. இந்த ஃபஸ்ட்டு டயகனலை பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். நல்லா மறந்துடாதீங்க, ஃபஸ்ட்டு டயகனலுக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். பிளேஸ் சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -3 and -2. செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணணும். சைன் சேஞ்ச் பண்ண என்ன கிடைக்கும்? -4 and -1. ஃபஸ்ட்டு டயகனலுக்கு பிளேஸ் சேஞ்ச் பண்ணணும், செகண்ட் டயகனலுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த 2 ஸ்டெப்பையும் நம்ம கரெக்டாக மறக்காமல் அப்ளை பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ இந்த வேல்யூவை நம்ம ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது? 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ இஸ் 2 and into adjoint of A. adjoint of Aங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? -3 -4 -1 -2. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஜஸ்ட் ரீகால் ஒன் பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு 2x2 மேட்ரிக்ஸ். இப்போ 2x2 மேட்ரிக்ஸுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டிட்டர்மினன்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ. டிட்டர்மினன்ட் ஏ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். எதனால் அப்படின்னா டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ கண்டிப்பாக நான்-0 நம்பராக இருக்கணும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். சப்போஸ் எய்தர் டிட்டர்மினன்ட் ஏ 0 அப்படின்னு கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் கிடைக்காது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடணும். கண்டிப்பாக டிட்டர்மினன்ட் ஏ நான்-0 அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டினியூ பண்ண போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஏங்கிற மேட்ரிக்ஸினுடைய மெயின் டயகனலை பிளேஸ் சேஞ்ச் பண்ணுங்கள்,
அண்ட் செகண்ட் ஆங்கிளுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அப்போ நெக்ஸ்ட் ஏ இன்வர்ஸ்ங்கிற ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போகிறோம். 1 டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூ ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளுக்கு ஏ இன்வர்ஸ் அப்படிங்கிறத மேட்ரிக்ஸ் வேல்யூ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.